தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2005. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். குளிர்சாதன வசதி. பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்பு தொகை. ஒப்பந்த புள்ளி. பிற்பகல் மணி வரை. கடைசி நாள் அன்று மாலை மணிக்கு. பொதுப்பணித்துறை. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பட்டதாரிகள். தேவை. இருக்க வேண்டும். மாத ஊதியம். பட்டம். பெற்றிருக்க வேண்டும். முன்னுரிமை. விளம்பரம் கண்ட நாட்களுக்குள் என்ற முகவரிக்கு விளம்பரம் தயார் செய்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள். போக்குவரத்து. வருகின்றன. பொது மேலாளருக்கு விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். முற்பட்ட போது. படுகாயம். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறையினர். வழக்கு பதிவு. நேரில் கண்டது போன்று விவரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் துணை மதிப்பீடுகளை துணை மானிய கோரிக்கைகளை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். துணை மதிப்பீடுகள் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். வேளாண்மை துறை. இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கருத்தில் கொண்டு துணை மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த சமயத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு நிதிநிலை. எரிசக்தி துறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் திட்டத்தை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. சென்னை அரசின பொது மருத்துவமனையில் புறநோயாளிகள் கட்டடத்தின் குளிர் சாதன வசதி செய்யும் பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் தோராய மதிப்பு ரூபாய் 20 லட்சம். முன்வைப்புத் தொகை ரூபாய் 15,000. ஒப்பந்த புள்ளி ஆவணங்கள் மார்ச் மாதம் 20ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை வழங்கப்படும். ஒப்பந்த புள்ளிகள் திரும்ப வந்து சேர வேண்டிய கடைசி நாள் மார்ச் மாதம் 24 பிற்பகல் 3 மணி. அன்று மாலை 4 மணிக்கு ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்படும். பணி முடிக்கப்பட வேண்டிய காலம் 60 நாட்கள். ஒப்பந்த புள்ளிகள் கண்காணிப்பு பொறியாளர் பொதுப்பணித்துறை மின் வட்டம் சென்னை 5 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2.
பன்னாட்டு தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய பொறியியல் இளங்கலை பட்டதாரிகள் தேவை. வயது 25க்குள் இருக்க வேண்டும். மாத ஊதியம் 20,000. கணினி அறிவியல் படிப்பில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். விளம்பரம் கண்ட 10 நாட்களுக்குள் மேலாண்மை இயக்குனர் பன்னாட்டு தனியார் நிறுவனம். முதலாவது நிழற்சாலை, தரமணி, சென்னை என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க விளம்பரம் தயார் செய்க. 3. புறநகர் மின்சார ரயில்கள் காலையில் சரியான நேரத்திற்கு வருவதில்லை. பல்லாவரம் ரயில் நிலையத்தில் கடற்கரை செல்லும் பயணிகள் படும் இன்னல் அதிகம். தாம்பரத்திலிருந்து வண்டிகள் வழியில் இருப்பு பாதை கடவுகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் காலதாமதமாக வருகின்றன. அகல ரயில் பாதையில் தாம்பரம் நோக்கி வரும் வண்டிகளில் ஒன்றை காலை 9 மணிக்கு தினசரி பல்லாவரத்திலிருந்து கடற்கரைக்கு திருப்பி அனுப்பினால் உதவியாக இருக்கும் என கோரி சென்னை 3 தென்னக ரயில்வே பொது மேலாளருக்கு பயணிகள் சங்கம் சார்பில் கடிதம் வரைக. 4. விழுப்புரத்திலிருந்து சென்னை வந்த அரசு பேருந்து மாமண்டூர் அருகே லாரி ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த தனியார் பேருந்துடன் மோதியது. 2 பேருந்து ஓட்டுநர்களும் அந்த இடத்திலேயே மரணம். பயணிகள் 50 பேருக்கு படுகாயம். செங்கற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. விபத்தை நேரில் கண்டது போன்று விவரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும். Ten seconds. 5 seconds. Get ready. Stop. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முதல் துணை மதிப்பீடுகளை முன்வைத்து மாண்புமிகு நிதியமைச்சர் ஆற்றிய உரையாவது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த
நிதியாண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தில் முன் வைக்கிறேன். துணை மானிய கோரிக்கைகளை விளக்கி கூறும் விரிவான அறிக்கை ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த நிதி ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகள் சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணங்கள் பெற்று புது பணிகள் குறித்து செய்யப்பட்ட செலவுகளுக்கு மாமன்றத்தின் ஒப்புதலை பெறுவதற்காகவும் எதிர்பாரா செலவு நிதியை ஈடு செய்யும் வகையிலும் இந்த துணை மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என்பதை கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். வேளாண்மை தொழில்தான் முதன்மையான தொழில் என்பதை உணர்ந்திருக்கின்ற இவ்வரசு வேளாண்மை சாகுபடியில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக இந்த ஆண்டில் உழவர்களுக்கான சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன ஏற்பாட்டினை செயல்படுத்தும் வகையில் தொகையை அனுமதித்து வேளாண்மை துறை என்ற தலைப்பில் அதனை சேர்த்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக விவசாய குடும்பங்களின் வருமானம் வறட்சியின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு சிறு மற்றும் குறுநில உழவர்கள் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளிலிருந்து பெற்ற பயிர்க்கடன்கள் மீதான வட்டியை தள்ளுபடி செய்வது தொடர்பாக அரசு உரிய தொகையை அனுமதித்துள்ளது. அதில் முதற்கட்டமாக செலவு செய்ய எதிர்பாரா செலவு நிதியில் இருந்து முன்பணமும் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அனுமதிக்கப்பட்ட தொகையானது முதல் துணை மதிப்பீடுகளில் கூட்டுறவு துறை தலைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பருவமழை தவறியதனால் ஏற்பட்ட இன்னல்கள் எவை என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். என்றாலும் புனல் மின்சக்தி உற்பத்தியும் குறைந்துவிட்டது என்பதையும் இந்த சமயத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மின்சார வாரியத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் போதுமான தொகை எரிசக்தி துறை என்ற தலைப்பில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாய தொழிலாளர்களின் தகுதியுடைய குடும்பங்களுக்கு மாதம் ஒன்றிற்கு இலவசமாக 30 கிலோகிராம் அரிசி வழங்கும் திட்டத்தை அறிவித்திருந்தார்கள். உணவு பாதுகாப்பு அளிப்பதுதான் இத்திட்டத்தின் நோக்கம். இது தொடர்பாக இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு என்கிற தலைப்பில் தொகை சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றம் ஏற்று இசைவளிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். ஸ்டாப்.